கட்டிடங்களையும் கப்பல்களையும் ஈரான் ராணுவம் அழிப்பது போல செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்ட வீடியோக்கள் மூலம் ஈரான் பொய் தகவல்களை பரப்பி வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி தாக்குதலை தொடங்கின. இதில் அந்த நாட்டின் உச்ச தலைவராக இருந்த அயதுல்லா அலி கமேனி உட்பட பல்வேறு தலைவர்கள் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதல்களுக்கு ஈரான் பதிலடி கொடுத்து வருகிறது. 17வது நாளாக போர் நீடித்து வரும் நிலையில் ராணுவ ரீதியாக ஈரான் தோல்வி அடைந்துவிட்ட போதிலும் பொய் பிரச்சாரங்களை அது வெற்றிகரமாக மேற்கொண்டு வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். ட்ரூத் சோஷியல் சமூக ஊடக பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஈரான் நீண்ட காலமாக ஊடகங்களை கையாள்வதிலும் மக்கள் தொடர்பிலும் வல்லுநர் என்று அறியப்படுகிறது. ராணுவ ரீதியாக அவர்கள் திறனற்றவர்கள், பலவீனமானவர்கள். ஆனால் ஊடகங்களுக்கு தவறான தகவல்களை உண்மையைப் போல அளிப்பதில் பாராட்டத்தக்க அளவில் மிகவும் திறமையானவர்கள். இப்போது ஈரான் பயன்படுத்தும் மற்றொரு ஆயுதமாக AI மாறியுள்ளது. ஈரான் ராணுவம் நாளுக்கு நாள் திறமையாக போரிட்டு வருவதாக செய்திகள் பரப்பப்படுகின்றன. ஈரான் ராணுவம் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அந்த ராணுவம் மிகவும் வலிமையானது என்பதை போல காட்டுவதற்காக இவை அனைத்தும் செய்யப்படுகின்றன. 5 அமெரிக்க எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் தாக்கப்பட்டு அவை மோசமாக சேதமடைந்ததாக தி வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் பத்திரிகை உட்பட பல்வேறு பத்திரிகைகளில் வெளியான செய்திகள் உண்மையானவை அல்ல. 5 விமானங்களில் ஒன்றை தவிர மற்ற அனைத்தும் சேவையில் உள்ளன. அந்த ஒன்றும் விரைவில் வானத்தில் பறக்கும். தீப்பிடித்து எரிவதாக காட்டப்படும் கட்டிடங்கள், கப்பல்கள் ஆகியவை AI-யால் உருவாக்கப்பட்ட போலி செய்திகள். உதாரணமாக, உலகின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் மதிப்புமிக்க கப்பல்களில் ஒன்றான நமது ஆப்ரஹாம் லிங்கன் விமான தாங்கி கப்பல் கடலில் கட்டுப்பாடு இல்லாமல் எரிவதைப் போல ஒரு வீடியோ வெளியாகியுள்ளது. அந்த கப்பல் எரியவில்லை என்பது மட்டும் இல்லை, அது தாக்குதலுக்கு கூட உள்ளாகவில்லை என்று இது வெறும் போலியான கதை என அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையில் நடந்து வரும் போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் நிலையில் ட்ரம்பின் இந்த குற்றச்சாட்டு கவனம் பெற்று வருகிறது.